healing is a part of atonement. Healing is given to you as a part of atonement. Hallelujah. கர்த்தராகிய தேவன் நமக்கு சிலுவையிலே பாவ மன்னிப்பை மாத்திரம் சம்பாதித்து கொடுக்கல. ஆமென். நமக்கு சுகத்தையும் என்ன பண்ணியிருக்காரு? சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அநேகர் இப்படி யோசிக்கிறார்கள், தேவன் எனக்கு பாவ மன்னிப்பு தான் சிலுவையிலே கொடுத்திருக்கிறாரு, இந்த பூமியிலே பாடுகளை நான் என் சரீரத்தில் அனுபவிக்கணும், வியாதி வந்துட்டா அவங்க சொல்கிறாங்க கர்த்தர் தான் இந்த வியாதி எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சத்தியம் அது கிடையாது. சிலுவையிலே எப்படி பாவத்திற்கு பரிகாரம் செய்யப்பட்டதோ அதனுடனே கூட சுகத்திற்கும் பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது பாவ சரீரம்தான், அது நானும் ஏற்றுக்கிறேன், அது சத்தியத்தின்படி அதுதான் உண்மை. ஆனால் பாவ சரீரத்திலே தேவனுடைய சுகம் வெளிப்படும்படிக்கு தேவனுடைய ஆவியானவரை நமக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே உங்களுக்கு எத்தனை நாட்களை தேவன் குறித்து வைத்திருக்கிறாரோ, உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓடி முடிக்கிற நாள் வரையிலும் அல்லது ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரையிலும் உங்களுடைய சரீரத்திலே வியாதி வருவதற்கு அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களானால் பிசாசு உங்களிடத்திலிருந்து ஏதோ திருடுகிறான் என்ற அர்த்தம். ஏன்? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், வேறு ஒன்றுக்கும் அவன் வருகிறது கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ தெளிவாக ஒரு சில சத்தியத்தை நீங்கள் புரிந்து விளங்கி கொண்டு வைக்க வேண்டும். என்ன சத்தியமானால் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், அது பிள்ளைகளின் அப்பம், அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண விருப்பப்படலை. ஹல்லேலூயா. சில விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், இதில் பண்ணாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு சுகத்தை நான் கொடுத்துருக்குறேன், நீ அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிடாத. ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்காத. ஏற்கனவே பல வாரங்களாக அதை பேசிகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு சில வியாதிகள் வந்துட்டு ஊரில் காமனாக இருக்கிறதுனால அதை வந்துட்டு அவங்க அக்காமடேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க சரீரத்தில் பொதுவாக டயபெட்டிக் அக்காமடேட் பண்ணிக்கிறாங்க, கொலஸ்ட்ரால் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அவங்களுக்கே இதெல்லாம் அக்காமடேட் பண்ணிக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார், நீ எதையும் அக்காமடேட் பண்ணாத, ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் உன்னுடைய சரீரத்திலிருந்து வெளியே எடுக்கும்படி என்னுடைய சரீரத்தை முழுமையாக சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒப்பு கொடுத்திருக்கிறேன். சரீரம் பிற்கப்பட்டிருக்கிறது, என் சரீரம் முற்றிலுமாக சிலுவையிலே நிர்வாணமாக உனக்காக சகல பாடுகளை நான் அனுபவித்து உனக்கு சுகத்தை நான் சம்பாதித்து கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த விதமாக அவருடைய சரீரம் வேதனை ஆக்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சர்ப்பத்தை போல சிலுவையில் இயேசு தொங்கினார். அப்போ அவரை அடித்து, அவரை துன்புறுத்தி, அவரை கஷ்டப்படுத்தி, அவரை வேதனைப்படுத்தி, அவரை துன்பப்படுத்தி ஒரு சர்ப்பத்தை போலவே அந்த சரீரம் மாறிடுச்சு. அந்த அளவிற்கு இயேசுவை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். அவ்வளவு துன்பத்தை அவர் அனுபவித்து அவர் உங்கள் சரீரத்திலே சுகத்தை கொடுக்காம போயிடுவாரா? கொடுத்திருக்கிறார். அதை நாம் தான் பெறாமல் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா பிசாசினுடைய பொய்யை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். சரி, இதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சுகம் நம்முடைய வாழ்க்கையிலே 100% நாம் பெறுவதற்கு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். சில வேளையிலே பாவம் இருக்கும் சிலர் வாழ்க்கையில், ஆகையினாலே வியாதி அவருடைய சரீரத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். பிசாசுக்கு என்ட்ரி ஏதோ ஒரு விதத்திலே யாரோ கொடுக்குறாங்க, ஆகவே பிசாசு வந்து துன்புறுத்துறான் பாருங்க. அப்போ அவைகளெல்லாம் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் நமக்கு சுகம் 100% கிடைக்காமல் இருக்கிறது? கடைசி எங்க வந்து லேண்ட் பண்ணோம்? துதி. நான் தேவனை துதிக்கிற வேளையிலே எனக்கு தேவன் சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஃபார்முலா கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. நான் துதித்தா தேவன் எனக்கு இறங்குவார், நான் துதித்தா தேவன் எனக்கு சுகத்தை கொடுப்பாரு. அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. ஏற்கனவே தேவன் உங்களுக்காக இறங்கிட்டார், ஏற்கனவே உங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு, ஏற்கனவே உங்களுக்காக எல்லா பரிகாரம் செய்து முடிச்சிட்டாரு. இதை அறிந்து புரிந்து நீங்கள் துதித்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இவர் செஞ்சிட்டாரே, அதனால நீங்கள் அவரை துதித்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இவர் எனக்காக இவ்வளவு காரியத்தை செய்துட்டாரே, ஆகவே உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். முதல் வார்த்தை 7 Hebrew words for praise. நான் உங்களுக்கு சொல்ல துவங்கினேன். முதல் எபிரேய வார்த்தை என்ன? ஹலால். ஹலால் என்றால் என்ன? praise Yahweh என்ற அர்த்தம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதனுடைய விவரிப்பு உங்களுக்கு என்ன சொன்னேன்? What is the meaning of halal? Is to act madly when you praise your God. Hallelujah. இரண்டாவது வார்த்தை என்ன பார்த்தோம்? யாடா. யாடா என்றால் என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்பது. மூணாவது என்ன பார்த்தோம்? தோடா. தோடாவும் யாடாவும் சிமிலர், அது நான் உங்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா.
யாடா வந்துட்டு கரத்தை உயர்த்தி தேவனை துதிப்பது, தோடா வந்துட்டு என்னவென்றால் இன்டென்ஸ் வர்ஷிப். அல்லேலூயா. என் கரத்தை உயர்த்தி நான் இன்டென்ஸா வர்ஷிப் பண்றேன், ரொம்ப இன்டென்ஸா வர்ஷிப் பண்றேன். என் முழு இருதயத்தோடு, என் முழு பலத்தோடு, என் முழு ஆத்மாவோடு என் தேவனை தொழுது கொள்ளுகிறேன். அடுத்தது பார்த்தோம் ஷபாக். ஆமென். ஷபாக் என்றால் என்ன? To shout to the Lord and say how good God is. இப்ப இன்றைக்கு ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிற வார்த்தை பராக். பராக் என்றால் என்ன? It is a humble position before your God. Hallelujah. It is done while you are in prayer or while you are praising God. நீங்கள் ஜெபத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது நீங்கள் துதிக்கும் பொழுதோ பராக் செய்கிறீர்கள். பராக் என்றால் a humble position before your God. Hallelujah. சொல்லுங்க, it means a humble position before God. வேத வசனம் சொல்லுகிறது மிக அற்புதமாக. அதனுடைய இன்னொரு அர்த்தம் கூட சொல்றேன். பராக்கோட இன்னொரு அர்த்தம், it is called to bless the Lord. பராக் என்றால் என்ன? கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு அர்த்தமும் சொல்லியிருக்கிறார்கள். டு பராக் என்றால் டு bless the Lord, to be humble in a position before the Lord. மூன்றாவது to kneel down before the Lord. கர்த்தருக்கு முன்பதாய் முழங்கால் படிகிறோம்ல, அதுதான் பராக். கர்த்தருக்கு முன்பதாய் முழங்கால் படிக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? வெளிப்பாடு என்ன? ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்பதாக என்னை வெறுமையாக்குகிறேன். ஆண்டவரே, நான் என்னை ஹம்பிள் பண்றேன். நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்கு முன்பதாக என்னை தாழ்த்தி கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அதுதான் பராக். அது கர்த்தருக்கு ஒரு துதியா இருக்கிறது. இட் இஸ் a form of praise. It is another way of praise. நம்மளை தாழ்த்துவது ஒரு துதி. சிலர் வந்துட்டு நல்லா துதிப்பாங்க, ஆனா உள்ள வந்துட்டு தாழ்மை இருக்காது. அவங்க உள்ளத்துல வந்துட்டு ரொம்ப வேற மாதிரி இருக்கும் உள்ளம். நாம் தேவனை துதிக்கும். கர்த்தர் சொல்றாரு, a very important aspect of praise is to humble your heart before the Lord. It is when and it is then you will kneel down before the Lord.